சப்பாத்தி செய்யறப்போ சிம்பிளாவும் காரசாரமாவும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, 6 to 7 பச்சை மிளகா 2ஆ கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளியை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் கடலை மாவை 1 கிளாஸ் தண்ணியில கரைச்சிக்கோங்க. நல்லா கையிலேயே கரைச்சி கட்டி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா செய்யறதுக்கு ஒரு வானல்ல 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு இது நல்லா பொரிஞ்சதுமே நம்ம ஸ்லைஸா கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடயே நம்ம 2ஆ கட் பண்ணிருக்க 6 பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை. பச்சை மிளகா நல்லா வதங்கி ஆனியன் நல்லா கலர் மாறினதுமே தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளியை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலை மாவு தண்ணியை இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தண்ணி ஸ்டேஜில் இருக்குது. இது நல்லா சுண்டணும். அது வரைக்கும் வேக விடுங்க. சைட் பை சைட் நம்ம 4 உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தோம். அதை நல்லா ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணியிருந்தா போதும். இப்போ மசாலா தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா சுண்டி கிரேவி அளவுக்கு வந்துருச்சு. இது கூடவே நம்ம ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுமே உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி சப்பாத்திக்கு பெஸ்டஸ்ட் காம்பினேஷன். தோசையை மெல்லிசா ஊற்றி ஸ்டஃபிங்காக வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும்.